பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பனா ஆமன்னா ஃபக்ஃபிர் லனா வர்ஹம்னா வஅன்த கைருர் ராஹிமீன். ஸதகல்லாஹுல் அலீம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய திருமறையின் மூலமாக சொல்லக்கூடிய ரப்பனா துஆக்களில் இன்று 31வது துஆவாக இருக்கக்கூடிய இந்த துஆவை நாம் பார்க்கலாம். ரப்பனா ஆமன்னா ஃபக்ஃபிர் லனா வர்ஹம்னா வஅன்த கைருர் ராஹிமீன். எங்கள் இறைவா, நாங்கள் உன்னை விசுவாசம் கொண்டோம், நாங்கள் உன்னை நம்பிக்கை கொண்டோம், எனவே எங்களை மன்னித்து எங்களுக்கு நீ அருள் புரிவாயாக, நீ அருள் புரிவதில் மிக சிறந்தவன் என்கின்ற ஒரு துஆவை எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய திருமறையிலே சொல்லி தருகின்றான். இந்த துஆவுல 2 விஷயத்தை அல்லாஹ் நமக்கு ஞாபகப்படுத்துறான், சொல்லி கொடுக்குறான். நம்ம எப்படி அல்லாஹ்ட்ட கேட்கணுங்கிறத அல்லாஹ் சொல்லி கொடுக்குறான். என்ன கேட்கணுங்கிறதை அல்லாஹ் ஞாபகப்படுத்துறான். முதலாவது அல்லாஹ் சொல்லி கொடுப்பது என்ன அப்படின்னு சொன்னா, யா அல்லாஹ், உன்னை நாங்கள் ஈமான் கொண்டோம் என்பதை நம்ம அல்லாஹ்ட்ட சொல்லணும். அது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பேச்சு. அது மனிதர்கள் பேசுவதிலேயே அல்லாஹ் விரும்பக்கூடிய பேச்சு எது தெரியுமா? எந்த ஒரு அடியான் இதை சொல்றானோ, நான் அல்லாஹ்வை ஈமான் கொண்டேன், நான் அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து நடப்பேன் என்பதாக சொல்றானே, இதுதான் மனிதன் பேசக்கூடிய பேச்சிலேயே அழகானது என்பதாக அல்லாஹ் சொல்றான். ஒரு இறைவசனத்தின் வாயிலாகவே அல்லாஹ் சொல்றான். இதை விட ஒரு அழகான பேச்சு வேற என்ன இருக்க முடியும் என்பதாக அல்லாஹ் சொல்றான். நான் அல்லாஹ்வை ஈமான் கொண்டேன், நான் அவனுக்கே வழிபடிந்து நடப்பேன் என்பதாக ஒரு அடியான் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, அந்த பேச்சு அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமானது. அல்லாஹ் சொல்றான், ரப்பனா ஆமன்னா, யா அல்லாஹ், உன்னை நான் ஈமான் கொண்டிருக்கேன், உன்னை நான் விசுவாசம் கொண்டிருக்கேன், உண்மையில நான் நம்பிக்கை கொண்டிருக்கேன், எனவே நீ என்ன செய்ய, ஃபக்ஃபிர் லனா, எனக்கு நீ மன்னிப்ப வழங்கு. உன்னை நான் விசுவாசம் கொண்ட காரணத்தினால் எனக்கு நீ மன்னிப்ப வழங்கு. அப்ப அல்லாஹ் நமக்கு சொல்லி தரக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா, ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வை நான் ஈமான் கொண்டிருக்கிறேன் என்பதை அல்லாஹ் நம்ம சொல்லிக்கிட்டே இருப்பதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறேன். இதை சொல்லி ஃபக்ஃபிர் லனா, என் பாவத்தை மன்னிச்சிடு, வர்ஹம்னா, நீ வஅன்த கைருர் ராஹிமீன், நீ என்னுடைய பாவங்களை மன்னித்து நீ தான் அருள் புரிவாய், நீ அருள் புரிவதில் மிக சிறந்தவன். இதை அல்லாஹ் நமக்கு ஞாபகப்படுத்துறான், சொல்லி கொடுக்கிறான். அல்லாஹ் இடத்துல அவனுடைய அருளை இப்படித்தான் நம்ம கேட்கணும். அப்ப யாருக்கு அல்லாஹு தஆலா தன்னுடைய அருளை வழங்குவான் அப்படின்னு சொன்னா, அதை பற்றி நாம் ஹதீஸ்களிலே பார்க்கும் பொழுது ஒரு செய்தி, ஹஜ்ரத்னா உமர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸ அறிவிக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், அதாவது இது அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் பதிவு செய்யக்கூடிய ஒரு வசனம். இது ஹதீஸ் இல்ல, அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்யறான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காண்பிக்கின்றான், உங்களில் வசதி வாய்ப்பு படைத்தவர்கள், உங்களில் வசதி வாய்ப்பு படைத்தவர்கள், நல்ல வசதி வாய்ப்போடு வாழக்கூடியவர்கள் இதை நீங்க செய்யாதீங்க. என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னா, உங்களிடத்தில் இருக்கக்கூடிய உறவினர்கள், உங்களை தேடி வரக்கூடிய வலியவர்கள், எளியவர்கள், அல்லாஹ்வினுடைய பாதையில பயணம் செய்யக்கூடியவர்கள், இந்த மாதிரி ஏழ்மையான அனாதை மக்கள், ஏழ்மையானவர்கள், பசி பட்டினியில இருக்கக்கூடியவங்க, பொருளாதாரத்துல ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி பலகீனமான மக்களிடத்துல உங்களுக்கெல்லாம் எங்களால உதவி செய்ய முடியாது, இவர்களுக்கு நாங்கள் உதவி செய்ய மாட்டோம் என்பதாக நீங்கள் சத்தியம் செய்து விடாதீர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் துஹிப்பூன ஐ யக்ஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லையா என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்தின் வாயிலாக கேள்வி கேட்கிறான். யார் தன்னுடைய ஏழ்மையாக இருக்கக்கூடிய உறவினர்களுக்கு இனிமேலே ஜென்மத்துக்கு இவனுக்கு நான் உதவி செய்ய மாட்டேன், நான் யாருக்கு வேணாலும் கொடுப்பேன், ரோட்ல போகக்கூடிய பிச்சைக்காரனை கூட கொடுப்பேன், ஆனா இவனுக்கு நான் கொடுக்க மாட்டேன்னு நாமளே சொல்றோம். நம்முடைய சொந்த பந்தங்களுக்கு, சொந்த பந்தங்கள்ல ரத்த உறவுகள்ல ஏழ்மையாக இருப்பாங்க. ஆனா இவர் என்ன செய்வார், கொண்டு போய் லட்ச லட்சமா ஆயிரமா வெளியில போய் தர்மம் செய்வார். தமிழ்நாடுடைய காலங்கள்ல நடைபெற பார்க்கிறோம். வெளியில என்ன செய்வாரு, தர்மம் செய்வார், ரோட்ல போறவங்கலாம் கூப்பிட்டு கொடுப்பாரு, இந்த வச்சுக்க, இதப்படி அதப்படின்னு. ஆனா தன்னுடைய சொந்த பந்தங்களை அவர் மறந்துடுவார். சொந்த பந்தங்களுக்கு அவர் கொடுக்க மாட்டார். சொந்த பந்தங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன் என்பதாக அவருடைய என்ன செய்யறார், அவருடைய வாயளவுலேயே சொல்றார். அதுதான் அல்லாஹ் இங்க சொல்றான்,
உங்களுடைய உறவினர்களுக்கு நான் உதவி செய்ய மாட்டேன் என்பதாக உங்களில் வசதி படைத்தவர்கள் சொல்ல வேண்டாம். அப்படி நீங்க சொல்லாதீங்க. அதே போன்று உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஏழ்மையானவர்கள் வலியவர்களுக்கு முதல்ல உதவி செய்யுங்க. அவங்க என்ன செய்யாதீங்க, புறக்கணிக்காதீங்க. ஆனா தொகைப்புலை அரசுல்லாஹ் உலகும் அப்படி நீங்க புறக்கணிச்சீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுடைய உறவுகள்ல இருக்கக்கூடிய ஏழ்மையானவர்களுக்கு நீங்க உதவி செய்ய மாட்டேன் நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்க விரும்பலன்னு அர்த்தம். அல்லாஹ் உங்களை மன்னிக்கிறத நீங்க விரும்பலன்னு அர்த்தம். அப்ப யார் அல்லாஹ் மன்னிக்கிறானா, எவர் ஒருவர் தன்னுடைய உறவுகள், எளியவர்கள், வலியவர்கள், ஏழைகள், அனாதைகள், மிஸ்கின்களுக்கெல்லாம் உதவி செய்து கொண்டே இருக்கிறாரோ அவருக்கு என்ன செஞ்சிருவான், அல்லாஹ் தன்னுடைய அருளை வழங்குவான். அல்லாஹ் மாபெரும் மன்னிக்கக்கூடியவனாகவும் அல்லாஹ் கிருபையானவனாகவும் இருக்கிறான் என்பதாக 24வது அத்தியாயம் 22வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான். வலியவர்கள், ஏழைகள், உறவினர்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. எந்த நிலை ஏற்பட்டாலும் உனக்குலாம் என்னால உதவி செய்ய முடியாது, இனிமேல் உனக்கு நான் உதவி செய்ய மாட்டேன் என்பதாக யாரையும் புறக்கணிச்சு ஒதுக்காதீங்க. அப்படி ஒதுக்குனா அல்லாஹுடைய அருளை விட்டு நீங்கள் தூரமாவீர்கள் என்கின்ற ஒரு செய்தியை அல்லாஹ் இந்த வசனத்தின் வாயிலாக சொல்லி காண்பிக்கிறான். இது ஒரு வரலாறும் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னா, அன்னை ஆயிஷா அம்மா அவர்களின் மீது அவதூறு பரப்பப்பட்டது. அவங்க மேல ஒரு அவதூறு பரப்பப்பட்டது. இந்த அவதூறு பரப்புனதுல சில அப்பாவி முஸ்லிம்களும் அதற்குள் அடங்கி இருந்தார்கள். சில அப்பாவி சஹாபாக்களும் இந்த அவதூறு பரப்பக்கூடிய விஷயத்துல, ஆயிஷா அம்மாவின் மீது அவதூறு பரப்பக்கூடிய விஷயத்துல சில அப்பாவி சஹாபாக்களும் உள்ள இருந்தாங்க. அதுல ஒரு சஹாபி ஹஜ்ரத் மிஸ்தாஹ் இப்னு உஸாஸா ரலியல்லாஹு என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி. இவர் யாரு அப்படின்னு சொன்னா, ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் இவருக்கு காலம் தொட்டு இவருடைய குடும்ப செலவினங்களுக்காக வேண்டி உதவி செய்து கொண்டே வந்தாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்னவர்களுக்கு சொந்தக்காரர் இந்த சஹாபி. இப்போ ஆயிஷா அம்மாவின் மீது அவதூறு பரப்பிய அந்த கூட்டத்துல இவர் ஒரு ஆளா இருந்தார். யாரு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் உதவி செய்யறாங்களே அந்த மிஸ்தாஹ் ரலியல்லாஹு ஒரு ஆளா இருந்தார். இதை கேள்விப்பட்டோன்னா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கடுமையான கோபம் வந்துருச்சு. தன் மகளின் மீது அவதூறு பரப்பக்கூடிய கூட்டத்துல ஒரு ஆளா இருந்த உனக்கு இவ்வளவு நாளா நான் உதவி செய்துக்கிட்டு வந்தேன், ஆனா நீயும் அதுல ஒரு ஆளா இருக்குங்கிறத கேள்விப்பட்ட உடனே என்னால பொறுக்க முடியல. அதனால அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, இனிமேல் என் வாழ்நாள் முழுவதும் மிஸ்தாஹுக்கு நான் உதவி செய்ய மாட்டேன் என்பதாக சத்தியம் பண்ணேன். இனிமேல் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் மிஸ்தாஹுக்கு நான் உதவி செய்ய மாட்டேன் என்பதாக சத்தியம் செய்யறேன். அப்போ மிஸ்தாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இல்ல என்னை மன்னிச்சிருங்கன்னு மன்னிப்பு கேட்டாங்க. ஆனால் கோபத்துல என்ன செஞ்சாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என் மகனின் மீது அவதூறு பரப்பக்கூடிய கூட்டத்தில் நீ ஒருத்தனா இருக்கும்போது உனக்கு நான் எப்படி உதவி செய்ய முடியும், இனிமேல் நான் உனக்கு உதவி செய்ய மாட்டேன் என்பதாக கடுமையா சொல்லிடுவாங்க. அப்பதான் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கி தந்தா, உங்களில் வசதி படித்தவர்கள், வலியவர்கள், உறவினர்கள், எளியவர்களுக்கு நான் எதுவுமே கொடுக்க மாட்டேன் என்பதாக நீங்க சத்தியம் செய்யாதீங்க. அது வேற இது வேற, நீங்கள் அவர்களுக்கு கொடுப்பதை நிறுத்த வேண்டாம் என்கின்ற ஒரு செய்தியை அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தான். அப்போ ஒருவருக்கு உபகாரம் செய்வது இருக்குது, அது ஆக சிறந்த செயலாக இருக்கு. என்னதான் கோபங்கள் இருந்தாலும் உபகாரம் செய்து வந்த உபகாரத்தை நிறுத்திடக்கூடாது, செய்து வந்த உபகாரத்தை நிறுத்திடக்கூடாது. இன்னைக்கு பார்க்கிறோம் நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்களிடத்திலேயே தொண்டு தொட்டு தந்தை ஒரு செயலை செஞ்சுக்கிட்டு வந்திருப்பார். என்ன செய்திருப்பாரு, தொடர்ந்து வருடத்திற்கு ஒரு முறை இல்லாத ஏழை எளிய மக்களுக்காக இருக்கட்டும் அல்லது தன்னுடைய சொந்த பந்தங்களுக்காக என்ன செஞ்சிருப்பாரு, தந்தை தொண்டு தொட்டு காலங்காலமாக அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு கொடுத்துட்டு இருப்பார். அரிசி கொடுக்கறது, பருப்பு கொடுக்கறது, துணி கொடுக்கறது, பணம் கொடுக்கறது, ஏதாவது ஒண்ணு கொடுத்துட்டு இருப்பார். அவர் மௌத்தாயிட்டாரா, அந்த செயலும் அப்படியே மௌத்தாகுது. தந்தை இறந்து விட்டால் அந்த பிள்ளைங்க எடுத்து செய்யறதுக்கு அவன் முன் வரல. தந்தை எவ்வளவு சிரமப்பட்டாலும் தன்னிடத்தில் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய பொருளாதாரத்தை கொண்டு ஒரு செயலை செஞ்சுக்கிட்டு வர்றாரு. அந்த பிள்ளைங்க கைவிட்டுறதை நம்ம பார்க்கிறோம். அதை அப்படியே நிறுத்திடுறாங்க. தந்தையினுடைய வஃபாத்துக்கு பின்னாடி அந்த பிள்ளைகள் அதை எடுத்து செய்யறது இல்லை. ஆனா எந்த அளவிற்கு நீங்கள் ஒருவருக்கு உபகாரம் செய்கின்றீர்களோ, அதிலும் குறிப்பாக உங்களுடன் இருக்கக்கூடிய ஏழை உறவினர்கள், ஏழைகள், அனாதைகள், வலியவர்களுக்கு நீங்கள் எவ்வளவு உபகாரம் செய்யறீங்களோ அவ்வளவு அந்த உபகாரத்திற்கு பகரமாக அல்லாஹ்வுடைய மன்னிப்பும் உங்களுடைய கிருபையும் கிடைக்கும் என்பதாக
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய அருளை இந்த துஆவுல அல்லாஹ் சொல்லி தரானே, வர்ஹம்னா வ அன்த கைருர் ராஹிமீன், எங்கள் இறைவா, எனவே எங்களை நீ மன்னித்து எங்களுக்கு அருள் புரிவாயாக. வர்ஹம்னா, நீ அருள் புரிவதில் மிக சிறந்தவன் என்பதாக அல்லாஹ் சொல்றானே, அத்தகைய அருளை பெற வேண்டும் என்று சொன்னான். அடுத்தவர்களுக்கு, குறிப்பாக நமக்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு உபகாரம் செய்வதன் மூலமாக அல்லாஹ்வுடைய அருளை பெற முடியும். எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய அருளையும் தன்னுடைய கிருபையும் கருணையும் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வாயிதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி